You unravel me.
தெய்வமாக கொண்டோ இதுவரை வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தத்தத்தில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானாவை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானாவை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் பதிலானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर भला है, परमेश्वर का अनुग्रह सदैव के लिए है. நமக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் பதிலை இந்த வேதாகமம் நமக்கு சொல்லி தருகிறது. हमारा कलाम जो है हर एक परेशानियों को हल को हमें बताती है. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். आज बाइबल में से एक घटना को हम देखना चाहते हैं. இது ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல, एक कल्पना कहानी नहीं, இது உண்மை சம்பவம். एक बिल्कुल हुआ है ये संभव. ஒரு ஊர்ல
एक गांव में ஒரு ராஜா एक राजा ஆனால் ரெண்டு ராணிகள். लेकिन 2 रानी थे। மீண்டும் சொல்லுகிறேன், दोबारा कहते हैं, ஒரே ஊர்ல एक गांव में ஒரு ராஜா एक राजा ஆனா ரெண்டு ராணிகள். लेकिन 2 रानी थे। இது நீங்க தலைப்பை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு சம்பவம் ஞாபகம் வந்திருக்க வேண்டும். जैसे आप टाइटल सुनते ही आपका संभव यानी जो हुआ है वो बातें याद आती होगी। அதுதான் எஸ்தரின் புஸ்தகத்துல இருக்கிறது. यही एस्तर की किताब में लिखा हुआ है। என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் எஸ்தரின் சரித்திரம் என்று இந்த புஸ்தகத்துல ஆவியானவர் நேம் கொடுத்திருக்கிறார். अब बहुत ही मुख्य एक बात किया है, पवित्र आत्मा ने एस्तर की इतिहास करके इसमें लिखा हुआ है। வேற எந்த புஸ்தகத்திலையும் இப்படிப்பட்ட நேம் சரித்திரம் என்று ஆட் பண்ணவில்லை. இங்கு மட்டும்தான் எஸ்தரின் சரித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यानी कहीं और नहीं वरन केवल यहीं पर ही एस्तर की इतिहास करके लिखा हुआ है। அப்ப என்ன புரியுது என்றால் இந்த எஸ்தர் ஒரு சரித்திரம் படைத்த பெண்ணா இருந்திருக்கிறாள். इसका मतलब क्या है, ये एस्तर जो है एक इतिहास बनाने आई थी। இந்த எஸ்தர் எங்கு சரித்திரம் படைத்தாள் என்றால் அந்நிய நாட்டிலே. ये एस्तर अपनी इतिहास को कहाँ बनाई थी, एक अन्य देश में। ஓகே, இந்த காரியத்தை நான் பார்க்க போகிறோம். इस बातों की ओर ध्यान दें। எஸ்தர் முதல் அதிகாரத்திலிருந்து நாம பார்க்க போகிறோம். एस्तर की पहला अध्याय में से देखें। நிச்சய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்று जरूर पवित्र आत्मा आपसे बातें करेंगे करके हम विश्वास करते हैं। சுமார் 127 நாடுகளுக்கு ஒரே ஒரு ராஜாவா இருக்கிறார், ஆகாஸ்வரி என்கிற ஒரு ராஜா. जर्शक राजा जो है 127 प्रांतों को राजा था। அவன் தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நாட்கள்ல எல்லா பிரபுக்களுக்கும் எல்லா தேசத்தின் அதிபதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். जब उन्होंने अपने राज गद्दी पर विराजमान था, उन्होंने अपने सारे प्रभुओं को, प्रधानों को, सेनापतियों को एक बहुत ही बड़ा एक भोज उन्होंने आयोजन किया है। கிட்டத்தட்ட அந்த விருந்து 7 நாட்கள் நடைபெறுகிறதா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. वो बोझ था 7 दिन के लिए हुआ करता था। அந்த விருந்துல எல்லா விதமான காரியங்களும் அங்க நடைபெறுகிறது. उस बोझ में सारी बातें हो रही है। 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். पहला अध्याय का 5वें आयत से लेकर हम देखते हैं। ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்துள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். इतने दिनों के बीतने पर राजा ने क्या छोटा क्या बड़े उन सबों की भी जो सूसन नाम राजगढ़ में इकट्ठे हुए थे, राजभवन की भारी के आंगन में 7 दिन तक जेवनार की। ராஜ அரண்மனை முழுவதும் பயங்கரமான ஒரு அலங்கரிப்பு அங்கு காணப்படுகிறது. पूरा राजभवन में बहुत सारा सजावटें थी। முதல் தரமான திராட்சரசம் அங்கு பரிமாறப்படுகிறது. फर्स्ट क्लास दाक रस भी खिलाया जा रहा था। அவர்களுடைய மன விருப்பத்தின்படி அந்த விருந்தில பங்கு கொள்ள வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். अपनी मन की इच्छा के अनुसार अपने आप खड़ सकते हैं करके राजा ने आज्ञा भी दिया हुआ था। ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி அங்க நடந்து கொண்டிருக்கிறது. बहुत बड़ा एक पार्टी चल रहा था। எல்லா தேசத்தின் அதிபதிகளும் பிரபுக்களும் அதிகாரிகளும் அந்த விருந்துல பங்கு கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல हर देश के अधिपति, सेनापति, प्रभुएं सारे उसमें मगन होकर आनंद उठा रहे थे। उसी वक्त में ராஜா மட்டும் தனியா அந்த விருந்துல பங்கு கொள்கிறார். राजा केवल अकेला में उस बोझ में था। உடனே ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. तो राजा को एक इच्छा आई। என் மனைவி ராணியையும் அந்த விருந்துக்கு அழைக்கலாம் என்று சொல்றாரு. उन्होंने सोचा कि अपने पति रानी को भी क्यों ना बुलाएं। சோ 7 பிரதானிகளை அந்த காரியத்திற்கு என்று நியமித்து यानी अपने पति को भी बुलाना चाहते थे, तो इसीलिए उनके बुलाने के लिए 7 लोगों को उन्होंने नियुक्त किया। அந்த 7 பேர் போய் இப்ப அந்த வஸ்தி என்கிற ராணியை அழைக்கிறார்கள், இந்த விருந்துக்கு ராஜா கூப்பிடுகிறார் என்று சொல்லி. यानी राजा जो कर रहे हैं इस बोझ में आने के लिए 7 लोग अभी रानी के पास गए और उन्हें बुलाने के लिए वस्ती को। இப்ப ராஜாவுடைய இன்விடேஷன் ராணிக்கு போகிறது. यानी राजा का इनविटेशन रानी वस्ती के पास पहुंची। ராஜா ராணியை அழைக்கிறார். राजा ने रानी को बुलाया। எதற்கு? किस लिए? இந்த விருந்துல பங்கு கொள்ளும்படியா, ताकि इस बोझ में शामिल होने के लिए, சந்தோஷத்துல பங்கு கொள்ளும்படியா, इस अनंत में शामिल होने के लिए, தன்னுடைய மகிழ்ச்சியை விளங்க பண்ணுவதற்கென்று, अपनी खुशियां को बांटने के लिए, தன்னுடைய மனைவியாகிய ராணியை தேசத்தின் எல்லா
அதிபதிகள் பிரபுகளுக்கும் காட்ட வேண்டும் என்று சொல்லி अपनी पत्नी रानी को सारे देशों के प्रधानों को प्रभुओं को दिखाने के लिए இந்த மகிழ்ச்சியான நேரத்துல என் மனைவி என்னோட கூட இருக்க வேண்டும் என்று ராஜா விருப்பப்படுகிறார். इस आनंद के समय पर रानी भी मेरे साथ होना करके राजा ने एक इच्छा किया था. சோ இப்ப இந்த 7 பிரதானிகள் ராணிட்ட போறாங்க. यहाँ पर 7 मंत्रियों ने रानी के पास गए. ராஜா சொல்லி அனுப்பின அந்த காரியத்தை அழைப்பை கொடுக்கிறார்கள். राजा ने जिस बातों को बोला है उन्हीं को उन्हें बताया है. ஆனா 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும்போது வஸ்தி ராணி வர மாட்டேன் என்று சொல்லிட்டாங்க. लेकिन एस्तर की पहला अध्याय 12वीं आयत में देखते हैं वहां पर रानी वस्ती थी, उन्होंने इनकार कर लिया राजा की इनविटेशन को. ராஜாவுடைய அழைப்பை நிராகரித்திருக்கிறார்கள். यानी रानी वस्ती ने राजा की बुलाहट को इनकार कर दी. இதை கேள்விப்பட்ட ராஜா கடும் கோபம் அடைகிறார். जब इन बातों को सुना तो राजा ने बहुत ही क्रोधित हुआ. அதுவரையும் பார்ட்டி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சிரிப்பாய் போய் கொண்டிருந்த அந்த நிமிஷத்துல ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து ராஜாவுடைய முகமே வேறுபட்டிருக்கும் இல்லையா? उस समय तक पार्टी इतना बहुत ही अच्छे से जारी था, खुशियां से आनंद से सब लोग महन उठा रहे थे, लेकिन जब ये बातें सुनी गई तो राजा ने बहुत ही क्रोधित हुआ. 9வது வசனத்துல வாசிக்கிறோம். 9वीं आयत में देखते हैं ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். यानी रानी वस्ती भी ने अपने राजा दर्शक के भवन में स्त्रियों की जेवनार की. அங்க லேடிஸ் பார்ட்டி போயிட்டு இருக்கு பாருங்களேன். यानी वहां पर स्त्रियों के लिए भी अलग से जेवनार हो रही है. என்னதான் எவ்வளவு பெரிய லேடிஸ் பார்ட்டி போனாலும் ராஜா கூப்பிடும்போது அங்க வரணும். ஆமாவா இல்லையா? अगर जितना भी स्त्रियों के अलग से पार्टी होता क्यों ना हो, लेकिन जब राजा की बुलाहट आती है तो उनको आना चाहिए, है ना? ஆனா வஸ்தி ராணி வரல. लेकिन रानी वस्ती तो नहीं आई. ஒருவேளை அவங்க இப்படி எல்லாம் நினைச்சிருப்பாங்க, சொல்லிருக்கலாம். शायद उन्होंने इस तरह सोची होगी या कही होगी, நான் ஒரு விருந்து ரெடி பண்ணிருக்கிறேன், मैंने एक भोज तैयार किया है, இந்த ஸ்திரீகளுக்கு விருந்து நான் தான் முன்ன இருந்து நடத்தணும், इन स्त्रियों के लिए मुझे ही आगे होकर करना पड़ेगा, இந்த ஹால் டெக்கரேட் பண்ணணும், ये भवन को मुझे अलंकार करना है, இந்த சாப்பாடு எல்லாம் டேஸ்டா இருக்குதா நான் செக் பண்ணணும், ये सारे भोजन को मुझे चेक भी करना चाहिए, ஒருவேளை ஏதாவது குறைவுபட்டு இருந்தா நான் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரணும், यदि कुछ कमी हट्टी होती है तो उसको मुझे पूरा भी करना है, எங்க டேபிள் எல்லாம் செட் பண்ணணும், सारे टेबल को सेट करना है, மெனு ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணணும், सारे मेनू ठीक है या नहीं है करके चेक करना है, எல்லா ஸ்திரீகளை வரவழைக்கணும், सारे स्त्रियों को आमंत्रण करना है. இத்தனை வேலை இருக்கும்போது ये सारी काम तो होता है, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? इन बातों को छोड़कर मैं कैसे आ सकती? அங்க ராணியால வர முடியல. रानी ने वहां पर नहीं आई. ராஜாவோட அழைப்பை நிராகரித்தாங்க. यानी राजा की बुलाहट को उन्होंने इनकार कर लिया है. ராஜா சொல்லிருக்கலாம் இல்லையா? இப்படி கூட சொல்லிருக்கலாம். राजा ने इस तरह भी कहते होंगे, என்ன பெரிய அங்க அதை காட்டிலும் பெரிய வேலை, वहां पर क्या है, मुझसे भी बड़ा काम है क्या? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் செமையா நேர்த்தியா அங்க நடைபெறுமே. यदि मैं एक शब्द बोलता हूं तो वहां पर सारी बातें बहुत ही सुंदर तरीके से तो होना चाहिए. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது உங்க வேலை இல்லப்பா ராணி. रानी के लिए सारे बातों को अपने आप करने की कोई जरूरत नहीं है. நீ ராஜாவோட இருக்க வேண்டும். तुझे तो राजा के साथ रहना चाहिए था. இந்த அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். राजा की बुलाहट को आपको मानना चाहिए था. ஒரு ராஜாவோட விருப்பத்தை அந்த வஸ்தி நிராகரிக்கிறாங்க. एक राजा की बुलाहट को वस्ती ने इनकार कर ली. கடைசில என்ன ஆச்சு? अंतिम में क्या हुआ? வஸ்தி ராணி என்கிற பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். वस्ती को रानी की उस पदवी से निकाल दिया गया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ராஜாவுடைய அழைப்பை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? राजा की बुलाहट को कैसे हम मानते हैं? இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். आज भी परमेश्वर हमें बुलाते हैं. எதற்கு அழைக்கிறார்? किस लिए? இத்தனை கிலோமீட்டர் நீ நடந்து போ அழைக்கிறாரா? इतने मील आपको चल के जाना पड़ेगा करके बुलाते हैं क्या? இல்ல எனக்காக ரத்தத்தை கொடுன்னு சொல்றாரா? या मेरे लिए लहू बहाना करके बुलाते हैं क्या? இல்ல எனக்காக இந்த காரியங்கள் எல்லாம் நீ செஞ்சுட்டு வாங்குறாரா? या मेरे लिए ये सारी बातों को तुझे करना करके बुलाते हैं क्या? இல்ல எனக்காக 7 மலையை கடந்து வாங்குறாரா? या मेरे लिए 7 पहाड़ों को पार कर कर आना करके बुलाते हैं क्या? ராஜாவுடைய ஆசை அழைப்பு ஒண்ணே ஒண்ணு, நீ என் பக்கத்துல இருக்கணும். राजा का एक ही इच्छा है, एक ही बात है, आपको मेरे संग संग रहना है. ராஜா அவருடைய ஆசை என்னோட கூட நீ பேசிட்டு இருக்கணும். राजा की इच्छा ये है कि आप राजा के पास बैठकर बातें करें. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? लेकिन हम लोग क्या कहते हैं? உலக காரியங்கள், வேலைகள், டென்ஷன்கள், பிசினஸ்கள்,
எல்லாவற்றையும் சொல்லி ராஜாவுடைய அழைப்பை நாம் நிராகரிக்கிறோம். ये संसार की सारी बातों को कहकर, कामों को, टेंशन को, सब बातों को कहते हैं और राजा की बुल्लाहट को इनकार करते हैं। ராஜாவுடைய அழைப்பு வருகிறது இன்றைக்கும். आज भी राजा की बुल्लाहट आपके पास आती है, ஆனா நம்ம சொல்றோம் எனக்கு வேலை இருக்கு, लेकिन हम क्या कहते हैं, मेरे लिए और भी काम है, எனக்கு பிள்ளைகளை பார்க்கணும், मुझे बच्चों को देखभाल करनी है, பிசினஸ பார்க்கணும், अपने व्यापार को देखना है, கல்யாணம் இருக்குது, शादी को जाना है, இந்த ஆடு மாடு நான் பார்க்கணும். ये भेड़ बकरियों को संभालना है। எத்தனை நிராகரிக்கிறோம் தெரியுங்களா? कितने बार हम इनकार करते हुए जाते हैं परमेश्वर की बुलाहट को। ஆண்டவரே, ராஜா எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுங்களா? देखें राजा कितना दुख में हो जाते हैं। ஒரு ராஜா ஒரு ராணி என்று அல்ல, இப்போ ஒரு ராஜா இரண்டாவது ராணியை கர்த்தர் இப்போ எழுப்புகிறாருங்க. एक राजा एक रानी अब नहीं रहा, वरन दूसरा रानी को खड़ा करना पड़ा। ஆமென். आमीन। இப்போ அங்க இன்னொரு சட்டம் வருகிறது, ராஜாவுக்கு ஒரு பெண்ணை தேட வேண்டும் என்று சொல்லி. अब वहां पर एक ऐसा राजा की ओर से नियम आया, राजा के लिए एक लड़की को ढूंढना है। ஆமென். आमीन। சோ அப்பதான் மொர்தகாய் மூலமாய் எஸ்தர் என்கிற பெண்ணு அரண்மனைக்குள்ள வருகிறார்கள். तब मुर्दगाई के द्वारा एस्तर करके एक स्त्री ने राजमहल में आई। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। மொர்தகாய் ஒரு யூதராய் இருக்கிறார், मुर्दगाई एक यहूदी था, எஸ்தரும் ஒரு யூத பிள்ளையா இருக்கிறாள். एस्तर भी एक यहूदिनी थी। இரண்டாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். दूसरा अध्याय में हम देखते हैं 5ஆம் வசனத்திலிருந்து, 5वें आयत से लेकर, சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரனாகிய சீமருடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். सूसन गढ़ में मुर्दकाई नाम एक यहूदी रहता था, जो कीस नाम के एक बेन्यामीन का परपोता, सीमी का पोता और याईर का पुत्र था। 7ஆம் वசனத்துல, 7वीं आयत में, அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். उसने हदसा नाम अपनी चचेरे बहन को, जो एस्तेर भी कहलाती थी, पाला पोषा था, அவளுக்கு தாயும் தகப்பனும் இல்லை. क्योंकि उसके माता पिता कोई ना थे। ஹalleluya. हालेलुया। அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தால், அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டாள். और वह लड़की सुंदर और रूपवती थी, और जब उसके माता पिता मर गए, तब मुर्दकाई ने उसको अपने बेटी करके पाला। 8ஆம் வசனத்துல பாதியில இருந்து பார்க்கும்போது, எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகோவின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். 8वीं अध्याय पीछे भाग को पढ़ेंगे। तब एस्तेर भी राजभवन में स्त्रियों के रखवाली हेगे के अधिकार में सौंपी गई। இப்ப எஸ்தர் அரண்மனைக்கு போய் அங்க யோகோயின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாள். अब एस्तेर राजभवन में गई और वहां पर हेगे के हाथों में अधिकार में सौंपी गई है। 15வது வசனத்துல கடைசியில வாசிக்கிறோம், 15वीं आयत का अंतिम में पढ़ते हैं, ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் எஸ்தர் கேட்கவில்லை. उससे अधिक उससे और कुछ ना मांगा, और जितनों ने एस्तर को देखा वे सब उससे प्रसन्न हुई। जो हेगाय ने उनके लिए दे रखा था उसको छोड़ा, और किसी बातों को एस्तर ने नहीं मांगी। இப்ப நூற்றுக்கணக்கான அங்க பெண்கள் இங்க ரெடியா இருக்கிறாங்க. वहां 100 से अधिक वहां पर स्त्रियां तैयार थे, அரண்மனையில இருக்கிற எல்லா வசதிகளையும் இவங்க அப்ப அனுபவிக்கலாம். यानी वो राजभवन की हर एक सुविधाएं को वो अनुभव कर सकते हैं। தன்னை அலங்கரிக்கிறதுல நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். अपने आप को अलंकार करने में सारी स्त्रियां अपने समय को बिता रहे थे। அவங்க கேட்பதெல்லாம் அங்க கிடைக்கும். जो कोई वो मांगेंगे वहां मिलता था। ஆனா எஸ்தர் மட்டும் ரொம்ப வித்தியாசமா அங்க நடந்து கொள்கிறாள். लेकिन केवल एस्तर थोड़ा अलग तरीका से वहां पर कर रही है। வசனத்துல போடப்பட்டிருக்குது, ஏகாய் நியமித்த காரியம் அல்லாமல் வேறு ஒன்றுமே எஸ்தர் கேட்கவில்லை. वचन में लिखा हुआ है, हेगे ने जो कार्य नियुक्त किया एस्तेर के लिए, उसे छोड़ एस्तेर ने और कुछ भी बातों को नहीं मांगा या नहीं चाहा। ஹalleluya. हालेलुया। ஆவியானவர் கொடுக்கிற காரியங்கள் அல்லாமல் எஸ்தருக்கு எந்த விருப்பமே இல்லைன்னு கூட நீங்க வெச்சுக்கலாங்க. अगर आप ऐसा मानिएगा, जो पवित्र आत्मा चाहते हैं देने के लिए, उन्हीं बातों को
छोड़कर एस्तेर ने और कुछ भी बातों को नहीं चाहा। அதனால தான் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். इसलिए हम वचन 17 में देखते हैं राजा ने एस्तेर को और सब स्त्रियों से अधिक प्यार किया। சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. और सब कुमारियों से अधिक उसके अनुग्रह और कृपा की दृष्टि उस पर हुई। ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினார். इसी कारण उसने उसके सिर पर राज मुकुट रखा और उसको वस्ती के स्थान पर रानी बनाया। ஹalleluya. हालेलुया। இதுதாங்க தேவ கிருபைங்கிறது. यही परमेश्वर का अनुग्रह कहते हैं। ஒரு அந்நிய நாட்டிலே एक अन्य देश ஒரு में அடிமை போல வந்திருந்த யூத குலத்துல இருந்து இருக்கிற இந்த பிள்ளை எஸ்தர் एक गुलामी जैसे बनकर आई थी यहूदनी स्त्री एस्तेर। தாயும் தகப்பனும் இல்ல, उनकी माता पिता नहीं रहा, சித்தப்பா வீட்டுல வளர்ந்தாலும் अपने चाचा के घर पर पालन पोषण की गई। தேவ தயவு நம்ம மேல இருந்தது என்றால் यदि परमेश्वर की कृपा दृष्टि हम पर हुई है तो கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். जरूर परमेश्वर हमें ऊंचा करेंगे। ஆமென். ஆமென்। பரிசுத்த ஆவியுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நிற்கும்போது यदि पवित्र आत्मा की आज्ञा के अनुसार हम चलें तो தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். हम परमेश्वर के उचित जीवन जी सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எஸ்தர் ராணி ஆயிட்டாங்க. अब एस्तर ने रानी बन गई। ஒரே நாள்ல வாழ்க்கையே மாறிடுச்சு. एक दिन के अंदर उनका जिंदगी बदल गया है। சாதாரண வீட்ல இருந்திருக்கலாம், இப்ப ஒரு பெரிய அரண்மனையில வாழ்றாங்க. वो एक साधारण घर पे रहती होगी, लेकिन अब जो है राजभवन में रह रही है, வஸ்தியுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. यानी वस्ती के स्थान पर पहुंची है, 127 நாடுகளுடைய ராஜாவுக்கு மனைவி ஆயிட்டாங்க. यानी 127 देशों की राजा का पत्नी बन गई है। ஆனா இப்ப இன்னொரு ஒரு காரியம் நடக்குது. लेकिन अब और एक बातें हो रही है। இந்த எஸ்தருடைய குலத்தை யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய தீங்கு அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. अब जो है एस्तर के विरोध, यानी एस्तर की गोत्र जो यहूदियों के विरोध में बहुत ही बड़ा एक बुराई वहां पर उठ रहा है, யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி यानी यहूदी लोगों को मार डालना है करके அதே அரண்மனையில் இருக்கிற ஆமான் என்பவன் இப்ப ஒரு பெரிய சதி திட்டம் பண்ணுகிறான். उसी महल में रहने वाला उसी महल का हामान जो है बहुत ही बड़ा योजना बना रहा था। அதே யூத குலத்திலிருந்து தான் இப்ப எஸ்தர் உள்ள வந்துட்டா அரண்மனையில. लेकिन यहूदी गोत्र में से ही तो अभी एस्तर ने राजभवन में आई है। இப்ப நல்லா கவனிங்களேன். अब ध्यान से सुनिए। இப்ப अब जो है 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலையும் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். अध्याय 4 का पहला आयत और अध्याय 5 का पहला आयत को हम देखना चाहते हैं। 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல अध्याय 4 का पहला आयत में மொர்தெகாய் தன் வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தமாய் அலறி கொண்டு போய் கொண்டே இருக்கிறாரு. जब मुर्दकाई ने जान लिया कि क्या क्या किया गया है, तब मुर्दकाई वस्त्र फाड़ा, टाट पहन, राख डालकर नगर के मध्य जाकर ऊंचे और दुख भरे शब्द से चिल्लाने लगा। என்னத்தை காட்டுறாரு அவர் தன்னுடைய காரியத்துல? यानी वो क्या दिखा रहे हैं? யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. मेरे यहूदी लोगों के विरोध में एक बहुत बड़ा बुराई होने वाला है। சீக்கிரமே அழிய போகிறோமே. हम जल्द ही नाश होने वाले हैं। நமக்கு சொந்த ஜனம் இல்ல, நாடு இல்லையே. हमारे लिए अपना देश नहीं है। நாங்க எல்லாம் அனாதையா இருக்கிறோமே. हम सब अनाथ बन चुके हैं। அடிமைகளா இருக்கிறோமே. हम गुलामी बन चुके हैं। தப்பிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? हमें बचाने के लिए कोई नहीं है क्या? ஒரு பயமும் திகிலும் யூத ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு. एक भय और ऐसा डर जो है यहूदियों के बीच में आ गई। எல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. सारे अपने वस्त्र फाड़ते हुए आप राख में बैठे हुए हैं। அப்ப அதே யூத குலத்தை சேர்ந்த எஸ்தரும் அப்படி தான உட்கார்ந்திருக்கணும். तो वही यहूदी गोत्र का एस्तर को भी वैसे ही करना चाहिए कि नहीं? 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 5वें अध्याय का पहला आयत को पढ़ेंगे। 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு நிற்கிறார். तीसरे दिन एस्तर अपने राजकीय वस्त्र पहनकर, ஹalleluya, हालेलुया, இங்க சட்டையை கிழிச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. वहां पर एक व्यक्ति जो है अपना वस्त्र फाड़ कर बैठा हुआ है। இங்க ஒரு ஸ்திரீ ராஜவஸ்திரம் தரித்துட்டு உட்கார்ந்திருக்காங்க. लेकिन यहाँ एस्तेर जो है एक स्त्री जो है उन्होंने राजकीय वस्त्र पहनकर रह रही है। இங்க ஒருத்தர் சாம்பல எல்லாம் தூள் எல்லாம் மூஞ்சிலையும் முகத்திலையும் தலையிலையும் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. वहाँ एक व्यक्ति राख को उठाकर अपने ऊपर सिर पर डालकर बैठा हुआ है चिल्लाते हुए। இங்க எஸ்தர் நல்லா அலங்கரித்து நல்லா மேக்கப் போட்டுட்டு அங்க அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. लेकिन यहाँ पर एस्तर राजभवन में अच्छे से अपने आप को सजाते हुए वहां पर बैठी हुई है। இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன்.
और एक बातों को बताते हैं। முதல் அதிகாரத்துல ராஜா ஒரு விருந்தை ஏற்படுத்தினாரு. पहला अध्याय में राजा ने एक भोज को तैयार किया जेवनार को। ஆனா இங்க 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது लेकिन 5वें अध्याय में यदि आप देखते हैं तो எஸ்தர் ஒரு விருந்து ரெடி பண்றாங்க. एस्तर ने एक भोज को तैयार कर रही है। முதல் அதிகாரத்துல ராஜா விருந்து ரெடி பண்ணி ராணியை கூப்பிட்டாங்க. ஆனா 5ஆம் அதிகாரத்துல ராணி விருந்து பண்ணி ராஜாவை கூப்பிடுறாங்க. पहला अध्याय में राजा ने भोज तैयार किया और रानी को बुलाहट दिया। यहाँ पर 5वें अध्याय में एस्तर रानी ने भोज को तैयार कर कर राजा की इनविटेशन भेज रही है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இன்றைக்கு நாம் விருந்து ரெடி பண்ணுகிற நாட்களுக்குள் வந்துட்டோம். आज हम अपने भोज यानी अपने भोज को तैयार करने के समय पर आ चुके हैं। ஆமென் आमीन ஹalleluya. हालेलुया। அங்கு ராஜா வஸ்தியை கூப்பிட்டாரு, வரல. वहाँ राजा ने पहले अध्याय में वस्ती को इनविटेशन दिया, वस्ती ने नहीं आई। ஆனா இங்கு எஸ்தர் இன்விடேஷன் கூப்பிட்டா, ஒரு இன்விடேஷன் இல்ல, ரெண்டு இன்விடேஷனுக்கு ராஜா துள்ளி வந்துட்டார் பாத்தீங்களா? लेकिन यहाँ 5वें अध्याय में एस्तेर ने दो बार, एक बार नहीं दो बार राजा को इनविटेशन भेजा है। दोनों बार भी राजा ने भोज के लिए आ गए थे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நீங்க எப்ப அழைச்சாலும் ராஜா வரதுக்கு தயாரா இருக்கிறார். जब भी आप बुलाएंगे तो राजा आने के लिए तैयार है। பட் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? लेकिन हमें क्या करना चाहिए? ராஜ வஸ்திரம் தரித்தவர்களா, हमें राज की यह वस्त्र पहनना चाहिए। அலங்கரித்துக் கொள்கிற ஒரு மணவாட்டியா, अपने आप को अलंकार करने वाले एक दुल्हन हमें होना चाहिए। ராஜாவிடத்துல பிரவேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். हम ऐसे दूल्हा बनकर राजा के पास जाना चाहिए। ஆமென் आमीन। இன்னொருத்தர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல துயரத்துல சட்டை கழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. और एक व्यक्ति राख में वस्त्र फाड़कर और टाट पहनकर बैठा हुआ है। ஆனா இன்னொரு இடத்துல ராஜஸ்திரீ வஸ்திரம் தரித்து கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாங்க. लेकिन यहाँ पर एस्तेर ने राज के वस्त्र पहनकर अपने आप को अलंकार करते हुए बैठी हुई है। அப்பதான் எஸ்தர் கேக்குறாங்க, ராஜா விருந்துக்கு வர வேணும்னு கேக்குறாங்க. जब एस्तेर ने बुलाया राजा को अपने भोज में आना है करके, ராஜா என்ன சொன்னா தெரியுங்களா? राजा ने क्या कहा पता है? என் ஆஸ்தியில பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்ட்டார். यदि तू राज्य में आधा मांगेगी तो भी दिया जाएगा करके कहा। நான் இப்படி கற்பனை பண்ணேன், हम इस तरह कल्पना करते हैं, ஒருவேளை மொர்தெகாய் போல எஸ்தரும் முடிய விரிச்சு போட்டு சாம்பலை தூக்கி மேல போட்டுக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு அப்படி போனா ராஜா என்ன பண்ணிருப்பார் பாத்தீங்களா? यदि मुर्दकाई के जैसा अगर एस्तर भी टाट पहनकर हुए और राख को अपने सिर पर ढालते हुए राजा के पास जाती होगी तो क्या होता होगा? ராஜா செம்ம டென்ஷன் ஆயிருப்பாரு. राजा ने इतना टेंशन होते होंगे। இப்பதான் வஸ்தியை நம்ம தூக்கி போட்டோம், अभी वस्ती को हमने निकाल दिया है। எஸ்தர் வித்தியாசமா அதை காட்டிலும் மோசமா நடக்கிறாள். एस्तर क्या उससे बुरा बन रही है क्या? எஸ்தருக்கு தெரியும், एस्तर जानती थी தேவ தயவுனால கிருபையினால கர்த்தரை நீங்க வைத்திருக்கிறாரு. परमेश्वर अपनी अनुग्रह से अपनी कृपा दृष्टि के चलते यहाँ पर मुझे रखे हैं। எஸ்தருக்கு தெரியும், एस्तर जानती थी நான் ராஜாவை எப்படி கனப்படுத்தணும், मुझे राजा को किस तरह से आदर करना है, நான் ராஜாவை எப்படி சந்தோஷப்படுத்தணும், मुझे राजा को किस तरह खुशियां करना चाहिए, ராஜாவோட மனசை எப்படி மயக்கணும், राजा की दिल को मुझे कैसे पहुंचना है, அப்ப நான் எப்படி அலங்காரமா இருக்கணும், तो इसीलिए मुझे किस तरह से अलंकार होना என் चाहिए, முகம் எப்படி சந்தோஷமா இருக்கணும். मेरा चेहरा किस तरीके से खुशियां से रहना चाहिए। அதனால தான் ராஜாவுடைய ஆணை இல்லாம யாருமே பிரவேசிக்க முடியாது. इसीलिए तो जब राजा की आज्ञा बिना कोई भी राजा के सम्मुख नहीं जा सकते थे, ஆனாலும் எஸ்தர் அங்க பிரவேசிக்கிறார். लेकिन फिर भी एस्तर ने राजा के पास गई எஸ்தருடைய ராஜாவுடைய கண்கள தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். और वहां पर राजा के कृपा दृष्टि एस्तर के होने के लिए परमेश्वर ने मदद किया। எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேண்டும்? और राजा ने पूछा, एस्तर राजाती तेरे लिए क्या चाहिए? ராஜ்யத்தில் பாதி மட்டும் நான் உனக்கு தருவேன்ட்டார் பாருங்க. यदि मेरे राज्य में आधा भी चाहिए तो मैं दे देता அப்ப हूँ। எந்த அளவுக்கு ராஜாவுடைய மனசு மாறி இருக்குது பாருங்களேன். आप देखिएगा राजा का दिल कैसे बदला हुआ है। இப்ப ராணி கூப்பிடுறாங்க, எங்க விருந்துக்கு வாங்குறாங்க. अब रानी ने बुलाया, आप मेरे भोज पर आना है करके। எங்க அரண்மனைக்கு வெளியில ஆவாம யூதர்கள் எல்லாம் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு உபவாசம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. अगर राजभवन के बाहर देखते हैं तो सारे यहूदी उपवास में चिल्लाते हुए राख में टाट पहनते हुए बैठे हुए हैं। ஆனா இங்கு என்ன நடக்குது? लेकिन ராஜ यहाँ வஸ்திரம், क्या हो रहा है? அலங்காரம், விருந்து, மகிழ்ச்சி, ஆடல், பாடல், சந்தோஷம் என்று பொங்கிக் கொண்டிருக்கிறதுங்க. लेकिन राजभवन के अंदर क्या हो रहा है? राजस्त्री राजकीय वस्त्र पहनते हुए अलंकार करते हुए भोज चल रहा है और त्योहार जैसे हो रहा है, खुशियां मना रहे हैं, गीतें चल रही है।
அங்க வெளியில இருக்கிற யூதர்கள் ஒரு பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. बाहर के यहूदी एक डर के मारे हैं, ஆனா உள்ள இருக்கிற எஸ்தருக்கு எந்த பயமும் இல்ல, மகிழ்ச்சியில ஆழ்ந்து கொண்டிருக்காங்க. लेकिन अंदर जो है राजभवन के अंदर वो एस्तर के लिए कोई डर नहीं है, वो खुशियां से रह रही है। இன்னும் சொல்ல போனா எஸ்தருக்கு ஒரு டென்ஷனுமே இல்ல. और कहा जाए एस्तर के लिए कोई टेंशन नहीं है। இன்னும் கொஞ்ச நாள்ல நீனும் செத்துருவ எஸ்தர் சொன்னாலும், अगर ये भी कहा जाए, अगर थोड़े दिन में तू भी मर जाएगी करके एस्तर से कहा जाए क्यों ना हो, நீயும் அழிந்து போவன்னு சொன்னாலும், तू भी नाश हो जाएगी करके कहा जाए, எஸ்தருக்கு டென்ஷனே இல்ல. एस्तर के पास कोई टेंशन नहीं रहा। எஸ்தருடைய நோக்கம் ஒண்ணே ஒண்ணு. एस्तर का इच्छा एक ही था। 30 நாள் கழிச்சு எங்க ராஜா என் வீட்டுக்கு வர்றாரு. 30 दिन के बाद राजा ने मेरे पास आ रहे हैं, நான் என் ராஜாவை கவனிக்கணும். मुझे राजा को देखभाल करनी है। இந்த நேரத்தை துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு ராஜாவிடத்துல நான் செலவு பண்ணணும். ये समय को दुख के साथ नहीं वरन खुशियां से मैं राजा के साथ समय बिताना है। என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ராஜா வந்திருக்கிறாரு. मेरी बुल्लाहट को मानकर राजा मेरे पास आए हैं। பாவம் 30 நாள் அவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ எனக்கு தெரியாது. पता नहीं वो 30 दिन तक उन्होंने कैसा खाना खाया या नहीं खाया, ஆனா இப்ப என் வீட்டுக்கு வருகிறாரு. लेकिन अब वो मेरे घर आ रहे हैं। அவரை நான் வரவேற்கணும். उनको मुझे इनवाइट करना है, அவரை நான் உட்கார வைக்கணும். मुझे उनको बिठाना है, அவரை நான் கனப்படுத்தணும். उन्हें आदर करना है, அவர் என் மணவாளன்யா, क्योंकि वो मेरा दुल्हन है, அவர் என் நேசர்யா, वो मेरा प्यारे हैं, எனக்கு ஆத்தும நேசரா இருக்கிறார். वो मेरा प्राण प्रिय है, என் பிரியமான கணவரா இருக்கிறார். मेरा प्रिय पति है। இப்ப நேரம் எல்லாம் அவருக்கு தான். अब मेरा सारा समय उन्हीं के लिए है। அவரை பார்ப்பேன், उनसे मिलूंगा, பார்த்துட்டே இருப்பேன், उनसे देखते रहूंगा, அவர்கிட்ட பேசுவேன், उनसे बातें करूंगा, அவர்கிட்ட மகிழ்ச்சியா இருப்பேன், उनके साथ खुशियां से रहूंगा। இத்தனை நாட்கள் நான் காரியங்கள் நடக்காத காரியங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். आज तक जो बातें हुई उन सारे बातों को उनसे मैं बातें करूंगा। அவருக்கு பிரியமான உணவை நான் அவருக்கு பராமரிப்பேன், கொடுப்பேன். उनकी प्रिय भोजन दिलाऊंगा, அவரோடு கூட நான் மகிழ்ச்சியா இருப்பேன். उनके साथ मैं मगन उठाऊंगा। எனக்கு தெரியும், என் வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியுது. हम जानते हैं हमारे चारों तरफ बहुत सारे परेशानियां चल रही है, ஆனா அதெல்லாம் பத்தி எனக்கு டென்ஷன் இல்ல. लेकिन उसके प्रति मेरा कोई टेंशन नहीं இப்ப है। என் நேரம் என் ராஜாவை நான் பிரியப்படுத்துகிற நேரம். अब मेरा समय है, मुझे राजा को प्रसन्न करना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन। எஸ்தருக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேங்க. हम कहते हैं एस्तर को वो टेक्निक पता चला। என்ன டெக்னிக் தெரியுங்களா? कौन सा? வஸ்தியுடைய இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. वस्ती की जगह पर परमेश्वर ने मुझे दिया है, இப்ப நான் என்ன செய்யணும்? तो मुझे क्या करना है? அந்த ராஜாவுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும், ராஜாவுக்கு இதுவரையும் வஸ்தியின் மூலமாய் கிடைக்காத சில காரியங்களையும் இப்ப நான் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரியா. यानी वस्ती के द्वारा जो बातें होना चाहिए राजा के लिए वो बातें नहीं हुआ, उन्हीं कार्य को मुझे देना है करके वैसे स्थान पर एस्तर ने अभी है। சோ என் நேரம் இப்பொழுது ராஜாவுக்கு மாத்திரம் தான். तो इसीलिए अब मेरा समय जो है, वक्त जो है केवल राजा के लिए ही है। பிரச்சனைகளுக்கு நான் நேரத்தை கொடுக்க போறது இல்ல. परेशानियों के लिए मैं समय नहीं बिताऊंगा, டென்ஷனுக்கு நான் நேரத்தை குறைக்க போறது இல்ல. टेंशन के पास मैं अपना समय नहीं दूंगा। ராஜாவுக்கு நேரத்தை கொடுக்க राजा के पास जितना मैं समय को देता रहूं, ஒரு பிரச்சனை பக்கத்துல வந்துட்டே தான் இருக்கு. जरूर एक परेशानी तो मेरे पास आ ही रही है, அத நான் டீல் பண்ணனும் அவசியம் இல்ல, என் ராஜாவே டீல் பண்ணிடுவாரு. उसको मुझे डील करने की कोई आवश्यकता नहीं, उसको मेरा राजा आप ही वो डील करेंगे। நான் ராஜாவோட முகத்தை தான் பாப்பேன்யா. मैं केवल राजा की चेहरे की ओर ताकते रहूंगा, ராஜா எனக்கு விரோதமா எழும்பிக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். और राजा ने मेरे विरोध जो भी बातें हैं उन बातों की ओर राजा ध्यान देंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। தேவன் எவ்வளவு நல்ல தேவன். मेरा प्रभु कितना भला है। இன்றைக்கு இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், आज भी इसमें से हमें क्या बातें सीखना है? ராஜாவோட கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. राजा के साथ समय बिताना है, ராஜாவோட பிரியமா இருங்க. राजा के साथ प्रसन्न रहना है। அவர் ஆத்துமநேசர், சாரோனின் ரோஜா, லில்லி புஷ்பம், 16 சிறந்தது, அழகுள்ளவர், மணவாளன். இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கும்போது பிரச்சனையையும் அதையும் ப்ராப்ளத்தையும் கஷ்டத்தையும் போட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் அல்ல. அவரோடு கூட நீங்க மகிழ்ச்சியா இருப்பது தான் என் ராஜா மணவாளன் விருப்பப்படுகிறார். वो मेरा प्राण प्रिय है, वो मेरा राजाओं का राजा, प्रभुओं का प्रभु, सर्वशक्तिमान परमेश्वर है। उनके साथ मुझे समय बिताना है। सारी बातों को छोड़कर मुझे परमेश्वर के पास अपना परमेश्वर के प्रसन्न कार्य को करते हुए उनके साथ समय बिताना चाहिए। ऐसा रहना ही मेरा
प्रिय है करके हमें होना चाहिए। நான் அவருக்கு பிரியமா இருக்க அவர் சொல்லிட்டார் ராஜ்யத்துல பாதி தருவேன்ட்டார். அப்ப என் பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்து கொள்ள மாட்டாராயா? अगर जितना मैं प्रसन्न रहूं राजा के लिए, तो उन्होंने कहते हैं कि मैं यदि राज्य में आधा मांगूंगी तो मैं दे दूंगा करके उन्होंने कह दिया है, तो मेरा परेशानियों को वो क्यों ना संभालेगा। அவருக்கு 127 நாடு உலக ராஜாவா இருந்தார். ஆனா இவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. இவரே இவ்வளவு இரக்கமுள்ளவரா இருந்தா அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருப்பாருங்க। एक राजा 127 देशों की राजा ही ऐसा दयालु रह सकते हैं, तो हमारा परमेश्वर राजाओं का राजा क्यों ना हम पर दया नहीं करेगा। நிச்சயம் பண்ணுவாருங்க, वो जरूर करेंगे, நிச்சயம் உதவி செய்வாருங்க, वो जरूर हमारी मददगार रहेंगे। ஆமா மரியாள் மார்த்தால மாத்திரம் நீங்க நினைவு பண்ணிக்கொள்ளுங்க। आप मार्था और मरियम की और सोचिएगा। இயேசு வந்திருக்காரு அவங்க வீட்ல। उनके घर पर यीशु मसीह आए हुए थे। மார்த்தால என்ன பண்றாங்க? मार्था ने क्या करी? பல வேலைகள் காரியங்கள் டென்ஷன்கள் எல்லாம் தலையில தூக்கி போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்காங்க। उनके पास बहुत सारे कामों के चलते उन्होंने बहुत ही व्यस्तित रही। ஆனா மரியாள் लेकिन मरियम क्या करी? இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க। मरियम ने यीशु मसीह के पांवों तले बैठी हुई எனக்கு थी। வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, आज हमें बस चाहिए एक ही चीज। என்னோட நல்ல பங்கு இயேசுவின் பாதம் தாயா। मेरा उत्तम भाग यीशु मसीह का पाव है। உங்களுக்கு சமைக்கணுமே, பாத்துக்கணுமே, டீ போடணுமே, சாம்பார் வைக்கணுமே, இதெல்லாம் மார்த்தாளுடைய டென்ஷனா இருக்கிறது। आए हुए लोगों के लिए देखभाल करनी है, उनको ध्यान करना है, उनके चाय बनाना है या भोजन करना है, ये सारे मार्था देख रही है। ஆனா மரியாளுக்கு தெரியும், लेकिन मरियम जानती थी இயேசு நினைச்சா 5 அப்பம் 2 மீன் இந்த கிராமத்துக்கே கொடுப்பாருயா। मेरा यीशु मसीह चाहें तो 5 रोटी 2 मछलियों को पूरे गांव के लोगों तक वो पहुंचा देंगे। ஆமா அப்படிப்பட்ட அற்புதரே எங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது நான் அவரை தனையா நான் கவனிக்கணும்। ऐसा अद्भुत यीशु मसीह मेरे घर पर आए हुए, तो मुझे उन्हीं को ही ध्यान करना चाहिए। ஆத்துமனேஸ் वो मेरा प्राण प्रिय, சாரோனின் वो ரோஜா, शारोन का गुलाब है, அந்த மணவாளன்। वो मेरा दुल्हा। ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया। ஆமென்। அங்க ராஜா கூப்பிட்டாரு, ஆனா இங்க ராணி கூப்பிட்டோன்னு வந்துட்டார்। அதான் பெரிய விசேஷம்। वहां पर राजा ने रानी को बुलाया पहला अध्याय में, लेकिन यहाँ पर रानी ने राजा को बुलाया, लेकिन राजा तुरंत आ पहुंचे। எங்க 2 3 நாமத்தினால கூடியிருக்கோ அவர்கள் மத்தியில ராஜா வருவாரியா? जहाँ 2 या 3 जन राजा के नाम से एकत्रित होते हैं, वहां पर राजा आ जाते हैं। ஆமென், आमीन, ஹalleluya। हालेलुया। நம்ம சில சமயத்துல என்ன செய்றோம், அவர் ராஜாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்। அதுதான் வேதனையான ஒரு காரியம்। वेदना की बात क्या है, हम लोग क्या करते हैं, राजा को बुला देते हैं, बिठा देते हैं, लेकिन अपने बातों पर हम व्यस्तित हो जाते हैं। ஒரு சரித்திரம் படைக்கணும்னா यदि आप एक इतिहास बनना है, ராஜாவோட நேரத்தை செலவு பண்ணுங்க। राजा के साथ समय बिताइए, பிரச்சனைகளோடு அல்ல, परेशानी के साथ नहीं, ராஜாவோடு கூட। राजा के साथ। ஆமென், आमीन। அவருடைய இன்பத்துல நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள்। राजा के खुशियां में, अनंत में आप भी भाग लीजिएगा। என் ராஜா பார்த்து கொள்வா। वो बाकी कार्य को राजा ने संभालेंगे। மொர்தெகாய் கதவை தட்டார், ஐயோ எஸ்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிற? मुर्देगाई ने कटकटाया, एस्तर तू क्या कर रही है? அந்த ஆமான் ரெடியா தூக்கு செஞ்சுட்டு இருக்கிற மரத்தை। वहां पर हामान ने एक बड़ा सा कार्य को कर रहा है, ஆனா அதே நேரத்துல எஸ்தர் தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறாங்க। लेकिन साथ ही साथ एस्तर ने क्या कर रही थी, अपने आप को अलंकार कर रही थी। ஆமென், आमीन, ஹalleluya। हालेलुया। யார் என்னாலும் பண்ணிட்டு போறோம், कोई भी कुछ भी करने இது दीजिए, கொஞ்ச நேரம் தான்। बस और थोड़ा ही वक्त है, ராஜா எல்லாத்தையும் பார்த்து முடித்து கொள்வார்। राजा सब कुछ संभालेंगे। ஆமென்। आमीन। இதே காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார்। ऐसे कार्य को परमेश्वर आपके जीवन में भी करेंगे। ஜெபிக்கலாம்। आइए प्रार्थना நீங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। प्यार से भरा हुआ परमेश्वर, हम तेरा लाखों धन्यवाद करते हैं। இன்றைக்கு கிருபையாய் இரக்கமாய் வஸ்தி இருந்த இடத்துல நீர் எங்களை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா। खुदावन, आप आज अपने अनुग्रह के और से वस्ती के जगह पर हमें आप रखे हैं, हम तेरा धन्यवाद करते हैं। இன்னைக்கு நாங்க ராஜாவை கூப்பிடும்போது நீங்க வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா। जब आज हम आपको बुलाते हैं राजा को, तो आप हमारे बीच में आ जाते हैं, हम तेरा धन्यवाद நீங்க करते வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க ராஜா। हैं। जब भी हम आपकी ओर बुलाएंगे तो आप आने के लिए तैयार रहते हैं खुदा। எத்தனை முறை கூப்பிட்டாலும் நீங்க வரீங்க ராஜா। अगर जितने बार बुलाएं उतने ही बार आप आते हैं। எவ்வளவு நல்ல தேவனா இருக்கீங்க। कितना अच्छा परमेश्वर है। உங்களோட நேரத்தை செலவு பண்ணணும், आपके साथ हम समय बिताएं, உங்களையே பார்க்கணும், आपकी ओर ताकते रहना है, உங்களோட கூட பழகணும், आपके साथ हमें समय बिताना है, உங்க மார்புல சாயணும், आपकी छाती पर रहना है, உங்க நேசத்துல அன்புல நான் மயங்கணும், आपकी प्यार में हमें प्रसन्न रहना है, உங்களுக்கு பிடித்ததை நான் செய்யணும்। आपकी जो मनपसंद कार्य को हमें करना है। பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், जरूर हमारे पास परेशानियां हो सकती है, என் பார்வை அங்கல்ல, ராஜாவின் பக்கம் மட்டும் போகட்டும்। मेरा नजर वहां नहीं लेकिन राजा के पास। இந்த வசனத்தின் மூலமாய்
நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. इस वचन के द्वारा हमें सीखने के लिए मदद कर राजा, ஆசீர்வதி, आशीषित कर, கிருபை செய்வீராக. अनुग्रह कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं मेरे जीवित परमेश्वर, ஆமென். आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करें। Praise the Lord. सबको जय मसीह।